வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். ஓகே, இன்னைக்கு என்ன டவுட் இருக்கா? இருக்கு. ஓகே, அதாவது முத்திரையை பற்றின டவுட்டு. ஓகே, முத்திரையை பற்றிய டவுட்டா? ஓகே, கேளுங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி செய்யலாம், ஆரம்ப நிலை எப்படி செய்யலாம். ஓகே, ரெண்டாவது வந்து யார் யார் செய்யலாம், ஓகே, மூணாவது வந்து எந்த திசையில் உட்காந்து செய்யலாம், ஓகே, நாலாவது வந்து முதுகுத்தண்டு நேராக இருக்கணுமான்னு கேட்குறேன். முதுகுத்தண்டு நேராக இருக்குமான்னு இவ்வளோ வீடியோவுக்கு சொன்ன டெமோ சொன்ன நீங்களே வந்து கேட்குறாங்க. ஓகே ஓகே, அதை பார்க்குறீங்களா? நீங்களே என் கூட சேர்ந்து கமெண்ட்லாம் பார்க்குறோம். நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் வீடியோலாம் பார்ப்போம். அந்த கமெண்ட் எப்படி போயிருக்குன்றத. ஓகே ஓகே, ஏன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஏன்னா கேட்குறது அவங்க வந்து அப்படி கேட்குறப்ப நம்ம அதுக்கு உண்டான பதிலை நம்ம முதல்லையே சொல்லிடுறோம். ஓகேயா? இப்போ வந்து நீங்கள் நிறைய கேட்டிங்க, 1 by 1 நிறைய இருக்குது. நம்ம வந்து அந்த முத்திரைகளை வந்து நான் சொல்கிறேன், அதோட பதில்களை நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் சின் முத்திரையில் உட்காந்துக்கிட்டே காதில் வாங்கிக்கலாம், நல்ல மனதிலையும் பதியும். இப்போ வந்து மேம் கேட்டாங்க, யார் யாரெல்லாம் முதிரை செய்யலான்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. முதிரை செய்வதற்கு வயது வரம்பு கிடையாது. ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு 7 வயது இருக்குதுன்னு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரியும், ஓஹோ கைகள் அப்படி, இந்த விரல் இது இண்டெக்ஸ் ஃபிங்கர், இது தம்பு. அப்போது ஓகே, இந்த மாதிரி சின் முதிரை செய்கிறதுக்கு நம்ம இணைக்க போகிறோம், கை விரல்களை சேர்த்து ஜாயின் பண்ணுறோம், விரல் நுனியை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு 7 வயதில் இருந்து இந்த முதிரைகளை செய்யலாம். ஓகேயா? அடுத்து பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். அதுதான் வந்து பெஸ்ட்டு, முதிரையோட முழு பலன் கிடைக்கும். அடுத்து வந்து எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதிகாலையில் முதிரை யோகா பயிற்சிகளை செய்வது சிறப்பு. அடுத்து அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டைம், மார்னிங் டயத்தில் கொஞ்சம் தள்ளி செஞ்சுக்கலாம். ஒரு 7:30க்குள்ளே நம்ம அந்த முதிரை பயிற்சி யோகா பயிற்சியை செஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஷிஃப்ட் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்களோட டைம் கருதி நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காலையில் தேவைப்படுறவங்க, இப்போ ஒரு ப்ராப்ளம், எனக்கு ப்ரெஷர் இருக்குது, அதுக்குண்டான முதிரை சொல்லுங்கள், எனக்கு அதுக்குண்டான முதிரைகளாக நான் செய்ய போகிறேன்னா அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகிறதுக்கு உண்டான அந்த முதிரைகளை காலையில், மத்தியானம், சாயங்காலம், நைட்டு அப்படின்னு சொல்லி நம்மளோட இப்போ சுகர் இருக்குது அதுக்குண்டான முதிரைன்னா, இப்போ எப்படி டேப்லெட் எப்படி 2 தடவை 3 தடவை எடுத்துக்கிறோம், அதே மாதிரி தான் நம்ம மாத்திரை சாப்பிடாம முதிரையாக செய்ய போகிறோம். ஓகேயா? அப்படின்றப்ப மாத்திரைகள் சாப்பிட்றது அது அவங்கவுங்க சாய்ஸ். அது மாத்திரையில் சாப்பிட்றோட அளவெல்லாம் குறைச்சிக்கலாம். நம்ம நம்பிக்கையோடு இந்த முதிரைகள்லாம் செய்கிறப்ப நம்ம வந்து உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மெடிசன் எடுத்துக்கிற அளவெல்லாம் குறைஞ்சு நாளடைவில் மெடிசனை விட்டுட்டு நம்ம இந்த முதிரை பயிற்சிகளையும் யோகா பயிற்சிகளையும் க்யூர் ஆயிரும். ஏன்னா இந்த யோகா முத்ரா வந்து தெய்வீக கலை, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்பிக்கையோடு செய்கிறப்ப நமக்கு முழு பெனிஃபிட் கிடைக்குமா. அதனால் காலையில், மத்தியானம், சாயங்காலம், நைட்டு 4 டைம்ஸ் செஞ்சுக்கலாம். இல்லை நான் ஜஸ்ட்டு வந்து நான் முதல்ல கற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னால் காலையில் ஒரு தடவை செஞ்சுக்கலாம். எனக்கு தேவையாக இருக்குது, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அதோட பலனை நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா காலையிலையும் சாயங்காலமும் செஞ்சுக்கணும். நம்மளோட நேரத்தை அடிப்படையாக வைத்துக்கிட்டு காலையிலையும் சாயங்காலமும் செஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முதிரைகளை எவ்வளவு நேரம் செய்யலான்னு கேட்டிருந்தாங்க. இந்த முதிரைகள் செய்வதற்கு மினிமம் 2 மினிட்ஸில் அமர்ந்திருக்கணும். ஒரு முதிரை இப்போ சின் முதிரை இவங்க செய்கிறாங்கன்னா இந்த முதிரையை வந்து 2 மினிட்ஸில் உட்காந்து இந்த முதிரையை செய்யணும். அப்போ தான் முழு பலன் கிடைக்கும். 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிடம், அப்புறம் கொஞ்சம் 1 மாதம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் 10 நிமிடம் 15 நிமிடம் முடிக்கும். நமக்கு முடிந்த அளவு இந்த முதிரைகளோட அளவு வந்து செய்கிறதுக்கு அந்த முதிரையில் இருக்கிறதோட கால அளவு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 to 15 மினிட்ஸ் முடிக்கும் மேக்ஸிமம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நல்ல காற்றோட்டமான இடத்துல தான் செய்யணும், நம்ம யோகா செய்கிற மாதிரி தான். அடுத்து வந்து ஒரு மேம் கேட்டிருந்தாங்க, நம்ம அந்த வெயிட் லாஸ் வீடியோவில் நினைக்கிறேன் யசோதா ஆண்டாள் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மேம் கேட்டிருந்தாங்க அடுத்தடுத்த முதிரைகள் செய்யலாமா அப்படின்னு. தாராளமாக செய்யலாம். அடுத்தடுத்த முதிரைகளை ஒரு 5 முதிரைகளை சூஸ் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முதிரைன்றப்ப ரொம்ப விரலை அழுத்தி அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அந்த இடமே ரொம்ப செவந்து போயிடும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து முதிரை செய்யக்கூடாது. நம்ம அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லும் மைல்டு ப்ரெஷர். அந்த ப்ரெஷரை நம்ம ஃபீல் பண்ணணும். அந்த கையில் கொடுத்துருக்கிற நம்ம முதிரை செய்கிறப்ப மைல்டாக ப்ரெஷர் கொடுக்குறோம், அந்த ப்ரெஷரை நம்ம ஃபீல் பண்ணணும். அதுக்காண்டி சும்மா லைட்டாக அப்படி கையில் அப்படி லைட்டாக இணைச்சிட்டு
அப்படியே சும்மா உட்காந்து ஒரு அசால்ட்டாக செய்யக்கூடாது. அந்த மைல்டு ப்ரெஷரை ஃபீல் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்கிறது, அவங்க எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டே கைகளில் கொடுத்துருக்க அந்த விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இது 2 விஷயம் கவனிக்கணும். மைல்டு ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த ப்ரெஷரை நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். ஓகேயா? இதுதான். அப்போ அந்த நம்ம அந்த யூடியூப்பில் கேட்டிருந்தாங்களே, ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே, யசோதா ஆண்டாள், அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப கொஸ்டின் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எங்களோட யூடியூப் சேனலில் பார்த்து ஆதரவு கொடுத்து அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா. அடுத்தடுத்த முதிரைகள் ஒரு 5 முதிரைகள் வரிசையாக செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு முதிரையை மினிமம் 5 மினிட்ஸ் கிட்டக்க நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். அடுத்து சாயங்காலம் உங்களுக்கு நிறைய கற்றுக்கிட்டீங்க முதிரைகள்லாம், அடுத்து சாயங்காலம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து அந்த சாயங்கால டயத்தில் இன்னொரு 5 முதிரைகள் செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு முதிரைகள் செய்கிறப்பையும் நம்ம சொல்லியிருக்க மெத்தட் பிரகாரம் தான் செய்யணும். எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கணும். ஓகே, நம்பிக்கையோடு செய்கிறப்ப எந்த முதிரைகளாக இருந்தாலும் அதற்குண்டான முழு பலன்கள் கிடைக்கும். ஓகே, ஜோதி மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். டவுட்லாம் வந்து கிளியர் ஆயிடுச்சு நமக்கு. ஓகேயா? தேங்க்யூ மேம். தேங்க்